Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில வீட்லயே ஹெல்த்தியான kurkure எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம வெளிய கடைகள்ல வாங்கி கொடுக்கிற kurkureல நிறைய கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க. இது நம்ம வீட்லயே வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு சூப்பரா ரெடி பண்ணலாம். இது குட்டீஸ்க்கு ஹெல்த்தும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு குக்கர்ல நான் 2 கேரட்டை தோல் சீவி எடுத்துருக்கேன். அதையும் கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதையும் குக்கரில் நம்ம சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். ஒரு 3-4 விசில் போல் வரட்டும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது விசில்லாம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். தோலெல்லாம் நீக்கிக்கலாம் உருளைக்கிழங்குல. இப்போ இதையெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு இதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் மாற்றிக்கலாம். கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயமும் இதில் நான் சேர்த்துறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் இதில் நான் சேர்த்துறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளும் இதில் நான் சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாம இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா எல்லாமே அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நான் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துறேன். அதில் தண்ணி இருந்துச்சுன்னா இந்த அரிசி மாவு மேனேஜ் பண்ணிடும். அதுக்காக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணலாம். கூடவே ஆப்பச்சோடாவும் இதில் நான் கொஞ்சம் சேர்த்துறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மறுபடியும் கொஞ்சம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணி நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது நல்லா கட்டியாக வரணும். இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் மாவு. இப்போது இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துறேன். எந்த சமையல் எண்ணெயாக இருந்தாலும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம். எந்த கவராக இருந்தாலும் சரி, எண்ணெய் கவர், பால் கவர், அந்த மாதிரி எந்த கவராக இருந்தாலும் சரி. இதில் நம்ம மாவை ஃபில் பண்ணிடலாம். எல்லாம் ஒட்டுக்கா போடணுன்னு இல்லை, நம்ம 2 பேஜாக கூடி இதில் சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கவரில் மாவு போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு கார்னரில் நம்ம kurkure எந்த சைஸ் வேணுமோ நமக்கு அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்படி போட்டால் வராது, அதனால ஒரு கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நல்லா பொரியுது பாருங்க. இப்போ இதை நம்ம நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம்.
இதே மாதிரி இன்னொரு டைமும் நான் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். இப்போது கத்திரிக்கோலில் கட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி போடுறேன். இப்படி போடும்போது நமக்கு நீள நீளமாக வரும், இந்த மாதிரி சுருண்டு கோணல் கோணலாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மீதி இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஹெல்த்தியான குர்குரேவை நம்ம வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது கூட நமக்கு இன்னி கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா கூடவே மிளகாய்த்தூள், பெப்பர், உப்பும் மிக்ஸ் பண்ணி மேலே தூவி விட்டு சாப்பிட்டா ரொம்ப ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனாலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.